தருமபுரி எஸ்.எம். ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் திரு ஈரோடு மகேஷ் அவர்கள் பங்கேற்று ஆற்றிய கலகலப்பான உரையின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். ஈரோடு ஊரை தூக்கிட்டே சுமக்கிறேன் என்ன ஆனந்த விகடன்ல யாரோ டு ஹீரோன்னு ஒரு பகுதி அட்ரஸே இல்லாம இருந்து இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச முகங்களா மாறினவங்களை பத்தி ஒரு பேட்டி எடுத்தாங்க. அதுல கேள்வியே ஏன் ஈரோடு, இதான் கேள்வியே. ஏன் பேருக்கு முன்னாடி ஈரோடு சேர்த்துக்கிட்டீங்கன்னு கேள்வி. அதுக்கு என்னுடைய பதில் என்ன தெரியுமா? என் வேரோடு இருக்கும் ஈரோடு, அதனால் சேர்த்து கொண்டேன் பேரோடு. இதுதான் என்னோட பதில். நம்ம வேறு தான், இதுதான் நம்ம அடையாளமே. எங்க படிச்சோம், எந்த ஊரு, நம்ம குடும்பம் என்ன, இதை மறந்துட்டு நம்ம எங்கேயுமே வேறு இல்லாம பயணம் பண்ணவே முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், வேறு வழி பயணம் தான். நம்ம எல்லாரோட பயணமுமே வேறு வழி பயணம் தான். அது இல்லாம பண்ணவே முடியாது. இந்த ஃபேமிலியோட வந்து அவங்க டாபிக் மறுபடியும் வரேன். ஆனா என்ன மைனஸ் அப்படின்னா, கூட படிச்ச எல்லாரும் வந்திருப்பாங்க. ஒழுங்காடுறா அப்படின்னு இவர் அவர் பையன்ட்டே பொண்ணுடைய சொல்லிட்டாருன்னா, பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு நீ சொல்ற அப்படின்ட்டு அந்த பையனை கூப்பிட்டு, உங்க அப்பா எப்படி தெரியுமாடா, இது நாள் வரைக்கும் அப்பாவை பத்தி வச்சிருந்த இமேஜ கூட படிச்ச ஃப்ரெண்டால மட்டும்தான் அல்ற சில்ற சில்லி சில்லியா உடைச்சு போட்டுருவாங்க. ரொம்ப 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 அதுவும் இங்க நம்ம பாலிடெக்னிக் காலேஜ் படிச்சுட்டு டீச்சிங் ப்ரொஃபஷன் போனது யாரு? கை தூக்குங்க. உங்க நிலைமையெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஏன்னா நீங்க எப்படி படிச்சீங்கன்னு சொல்லிடுவாங்க, காலேஜ் எந்த லட்சணத்துல வந்தீங்கன்னு சொல்லிடுவாங்க. குடும்பத்தோட வந்தவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றேன், முடிந்த வரை உங்கள் குழந்தைகளை உங்கள் நண்பர்களிடம் அறிமுகப்படுத்தாமல் இருப்பது உங்கள் கௌரவத்துக்கு நல்லது. இப்ப எங்க அப்பா மாதிரி உலகத்திலே இல்லம்மா இல்ல, வெளில போறப்ப எப்படி போவான் பாருங்க. வாயா நீ வீட்டுக்கு வாயா, என்னென்ன வேலை காலேஜில் பண்ணியிருக்க, நான் எவ்வளவு அமைதியா இருந்தேன், இப்போ உன்னை கம்பேர் பண்றப்ப நல்லா பெட்டர் அப்படின்னு போவான். சார் ஒரே ஒரு விஷயம் சார், இந்த உலகத்துல படிக்கிற காலத்தை தாண்டிட்டோம்னு வச்சுங்களேன், படிக்கிற காலத்தை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா அதற்கப்புறம் நம்ம பழகிற எல்லா உறவுகளுமே ஒரு எதிர்பார்ப்பின் மூலமாக வருகிற உறவுகள். எல்லாருமே, அது ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், குடும்பத்தை தவிர இது எல்லாருமே எதிர்பார்ப்புல வர உறவுகள் தான். ஏன் நட்புக்கு மட்டும் இவ்வளவு பெரிய ஒரு வேல்யூ இருக்கு? என் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சான் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆடுறோம், முஸ்தபா கொண்டாடுறோம். இன்னைக்கு வரைக்கும் என் ஃப்ரெண்டுங்கிறோம். அப்புறம் நல்லா பழகினா ஏமாத்திட்டான், அது வேற. அது வந்து இப்ப வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் ஏமாத்துறதுக்கிட்டே பழகுவான். ஓ நிறைய பேர் இருக்கீங்க, நான் மட்டும்தான் நினைச்சேன், எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அவெல்லாம் வேற. ஆனா கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப, இந்த ஸ்கூல் முடிச்சு காலேஜ் வரப்ப என்னன்னா அது ஒரு அற்புதமான ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஸ்கூல்ல பயமுறுத்தியே நம்மளை வச்சிருப்பாங்க, காலேஜ் வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும், காலேஜ் வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும்னு. காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைப்போம்னா, இனிமேல் ஒழுக்கமாவே இருக்குமே நம்ம போல இருக்கு, ஜாலியா இருக்கலாம் நினைப்போம். ஆனா காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மறுபடியும் நம்ம ஒரு ஸ்கூல்ல சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம எப்படி சார் ஸ்ட்ரிக்டா இருக்கும் நம்ம காலேஜ்? பயங்கர ஸ்ட்ரிக்ட், கரெக்டா? பின்னால இருந்து ஒரு பிரதர் சொல்றாரு, அதை ஏன் சார் கேட்கறீங்க? ராணுவ அணிவகுப்பு மாதிரி தான் வச்சிருப்பாங்க, கரெக்டா? அப்ப ஸ்கூல்ல கரெக்ட் தான் சார். ஸ்கூல்ல படிச்சுட்டு காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அவங்க எல்லாம் பேசிப்பாங்க, இதுக்கு ஸ்கூல்ல ஃபெயில் ஆகியே படிச்சிருக்கலாம்டா, ஏன்னா அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த காலேஜ்ல படிக்கிற காலத்துல அந்த அந்த கண்டிப்பு இருக்குல்ல, அதோட சேர்ந்த ஒரு ஒழுக்கத்தை கத்துக்கிறோம்ல. நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம திறமையாலேயோ அறிவாலேயோ நம்ம இருக்கிற பணத்தாலேயோ ஒருபோதும் மனுஷனால முன்னேறவே முடியாது. எந்த மனுஷனுக்கு திறமையோட சேர்ந்த ஒழுக்கமும் இருக்கோ அந்த மனுஷன் மட்டும்தான் வாழ்க்கையில பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண மனுஷனாவே இது வரைக்கும் வந்திருக்கான். நிறைய பேருக்கு பயங்கர திறமை இருக்கும், அடிப்படையில் ஒழுக்கம் இருக்காது, தோத்துருவாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் கத்துக் கொடுத்த இடம். இந்த இடத்துக்கு வரப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எங்க பண்ணோம், எந்த ஃப்ரெண்டோட எப்ப பிரச்சனை வந்தது. சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்டை பாக்குறேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. ஓகே சூப்பர், கை கீழே போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற ஆளா இருக்கணும். பக்கத்தில் ஒருத்தர் அடிக்கிறாரு ஃப்ரெண்டை, ஏடா பார்த்து
10 வருஷம் கழிச்சா நான் பார்க்குறேன், நேத்தாண்டா பார்த்தோம் அப்படின்னு. பரவாயில்ல, அவர் இந்த கேம்பஸை சொல்லியிருக்காரு. எவ்வளோ சார்? ஏன்னா 98 ஆரம்பிச்சு 25 ஆண்டுகள் ஒரு தொழில்முறை கல்வி நிறுவனம் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி அதை சாதித்து காண்பித்திருக்கிறது. தர்மபுரியில் ஃபர்ஸ்ட் பிரைவேட் பாலிடெக்னிக் காலேஜ். எவ்வளோ பெரிய எல்லாமே லேண்ட்மார்க் மாதிரி அச்சீவ்மெண்ட் எல்லாம். 15 வருஷம் கழிச்சு முதல் முறையாக என் ஃப்ரெண்டை பார்க்குறேன். கை தூக்குங்க. 15 வருஷம் கழிச்சு. ஓகே, கை கீழே போட்டுருங்க. இந்த 15 வருஷம் கழிச்சு பார்க்குறவங்களுக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா, அப்படியே பழைய நினைவுகளை மடை திறந்த வெள்ளம் போல நீங்க கொட்டிக்கலாம், ஷேர் பண்ணலாம். ஆனா என்ன ஒரு ஷாக்னா, படிச்சவங்க பார்த்த முகமாவே இருக்க மாட்டாங்க. கரெக்டா? எவனுக்கு முடி நல்லா இருந்ததுன்னு பேசுறோமோ அவன் தான் முடியே இல்லாம வருவான். படிக்கிறப்ப எவன் ஏஜ் பர்சன் மாதிரி இருந்தாலும் அவன் எங்க இருப்பான். இப்ப நாம படிச்சதெல்லாம் நம்ம ஏஜா இருப்போம். பயங்கரமான வித்தியாசம் இருக்கும். கிட்ட போய் உத்து பார்ப்பாங்க. கரெக்டா சார்? ஒரு சார் தம்ஸ் அப் காமிக்கிறார். டேய், அந்த சைடு அவன், டேய் நீ அந்த சைடு. 2 பேருக்கு பேர் மறந்து போச்சு. பேர் மறந்து போச்சு. ஆனா அங்க அடையாளங்க கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அந்த ஞாபகத்துல நீ எந்த பேட்ச்? இந்த அதே பேட்ச் தான். என்ன டிபார்ட்மெண்ட்? மெக்கானிக்கலா? நானும் பேரும் சொல்லிடுவாங்க. அப்ப கூட 2 பேருக்கும் தெரியாது, 2 பேரையும். அந்த மாதிரி சில கேரக்டர்லாம் இருக்கும். இது ஒரு அழகிய நினைவுகள். நான் ஒன்று சொல்லவா சார்? இன்னைக்கு என்னோட ஐபோன்ல வந்து 1 TB மெமரி. 1 TB. நான் பெருசா எனக்கு எந்த சோஷியல் மீடியாவுமே கிடையாது. நான் பெருசா ஃபோன் பர்சன் கிடையாது. எனக்கு வந்த ஒரு கிஃப்ட் ஃபோனு. மினிமம் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து அவ்வளோ மெமரியில போட்டோ வச்சுக்கிறோம். எங்க போனாலும் நம்ம போட்டோ தான் எடுக்கிறோம். கரெக்டா? இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்தேன், கார்ல உள்ள வரப்ப அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போட்டோ தான். ஏன்னா அப்ப நீங்க படிக்கிறப்ப போன்லாம் யூஸ் பண்ண வாய்ப்பு கிடையாது. ஓரளவு நிம்மதியா இருந்தது வாழ்க்கை. என்னாச்சு? போன் இருந்ததா இல்லையா? போன் கிடையாது, நம்ம படிக்கிறப்பல கிடையாது. அப்படியே போன் வந்திருந்தாலும் வாங்கி தர அளவுக்கு நம்ம குடும்பத்தில் யாரும் கிடையாது. உண்மைதான். வசதியா இருந்தாலும் செவில் வைப்பாங்க போய் படுறான்னு. இப்பதான் நம்ம குழந்தைங்க மிரட்டி போன் வாங்குது. போனை தரையா இல்லை நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸாம் ஃபெயில் ஆயிடுவேங்கிறான் நம்ம பிள்ளைங்களாம். அப்பெல்லாம் கிடையாது. இப்ப வந்தோட நம்மளுக்கு இனிய நினைவுகள் எல்லாத்தையும் மெமரி பண்றோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷ மூளையோட மெமரி பவர் எப்படின்னா, இந்த உலகத்துல இதுவரைக்கும் அச்சிடப்பட்ட புத்தகங்கள் எல்லாத்தையுமே படிச்சு அந்த மாதிரி இன்னொரு 20 மடங்கு படிச்சு ஞாபகம் வச்சுக்க முடியுமா சாதாரணமா மனுஷ மூளையினால? நாம எப்படி படிச்சோம் நமக்கு தெரியும், அதை விட்டுருங்க. போயா ஒரு சப்ஜெக்ட் என்ன மெமரி எப்படி இருக்குன்னா, போட்டோல நம்ம எல்லா நினைவுகளும் என்ன நினைக்கிறோம், போட்டோலயே இருக்கணும்னு நினைக்கிறோம், போனுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறோம். நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, எந்த நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க ஏதாவது ஒரு இப்ப யார்ட்டையா திடீர்னு சார் அப்படின்னு ஃபேமிலி அப்படின்ட்டு போன் எடுத்து தேடுறாங்க. என்ன சார் பாக்குறீங்க? ஃபேமிலி காமிக்கிறேன் சார். இவ்வளவு வாங்க. இல்ல சார் நல்ல போட்டோவா காமிக்கிறேங்கிறான். போயிட்டே இருக்கான் கேமரா ரோல்ல. போய் டக்குன்னு அமுத்தி ஒரு போட்டோ காமிக்கிறான். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க வரீங்க, 15 வருஷம் கழிச்சு வரீங்க, 10 வருஷம் கழிச்சு வரீங்க, இல்ல 5 வருஷம் கழிச்சு வரீங்க. வந்த உடனே நீங்கள் சேர்ந்த முதல் நாளினுடைய அந்த நினைவுகள் அப்படியே பிக்சர் மெமரியா நம்ம மனசுக்குள்ள இருக்குல்ல. நான் ஒன்னு சொல்லவா, இதை விட அற்புதமான தருணத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. என்னோட ரெக்வஸ்ட், நம்ம இந்த அலுமினி மீட்ல என்னோட ரெக்வஸ்ட், எல்லாம் பேசி சிரிச்சு மகிழ்ந்து டைம் இருந்தா போட்டோ எடுத்துக்கோங்க. ஏன்னா சில சமயம் நம்மளை பார்க்க நமக்கே வெறுப்பா இருக்கும். உலகத்திலேயே மனுஷனுக்கு தான் அவனுக்கே பிடிக்காது போட்டோல. குரூப் அம்மா தலையாட்டுறாங்க, ஆமா கரெக்ட் தான் தம்பி சொல்றதுன்னு. குரூப்பா போட்டோ எடுப்போம்ல சார், குரூப்பா போட்டோ எடுப்போம் சதீஷ் சார், நம்ம எல்லா குரூப்பா போட்டோ எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். ஆனா மனுஷன் புத்தி பாருங்க,
போட்டோ குரூப்பா தானே இருக்கு, அவனை மட்டும் ஜூம் பண்ணி பார்ப்பான் ஃபர்ஸ்ட். கரெக்டா? ஜூம் பண்ணி பார்த்து நான் கண்ணை மூடிட்டேன், இன்னொன்னு எடு, இன்னொன்னு எடுத்தப்ப ஒருத்தன் அப்பதான் பக்கத்துல கொட்டை இருப்பேன், இல்ல நான் வாயை திறந்து விட்டேன், இன்னொன்னு எடு, இப்படி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் ஒன்னு சொல்லவா, எந்த போட்டோல நாம தப்பா கேப்சர் பண்ணப்பட்டோமா அந்த போட்டோ நல்ல போட்டோமே, மெமரபிள் போட்டோமே. நான் கரெக்டா? நீங்க இப்ப இன்னைக்கும் நம்மளுடைய நம்ம நிறைய பேர் எங்க வீட்டுல எல்லாம் அந்த குரூப் போட்டோ எடுத்து காசு கேட்டா எங்க அப்பா தர மாட்டாரு. இல்ல ஐஏஎஸ் போடா குரூப் போட்டோவான்னு அழுது அடம்பிடிச்சு ஏதோ 1-2 குரூப் போட்டோ நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இருக்கும். இன்னைக்கும் பார்த்தா ஒரு 40 பேர் கிளாஸ்லனா 40 பேர் 40 தான் நின்று இருப்பான். அந்த போட்டோகிராஃபருக்கு நான் இப்போ வரைக்கும் நான் நன்றி கடனா இருப்பேன். எப்படி எடுத்தாங்க வச்சு அப்படின்னு. போட்டோ எடுக்கிறப்ப என் கிளாஸ்மேட் ஒருத்தன் அழுதான். உடனே ஹெட் மாஸ்டர் சொன்னாரு, விடுறா 5வது குரூப் போட்டோ ஞாபகம் இருக்கு, விடுறா ஏன்டா இதுக்கெல்லாம் அழற, அவ்வளவுதான் அடுத்து 6வது போக போற, அப்படி இப்படியே எல்லாம் அப்படிதான் இருக்கும் வாழ்க்கையில, இதுக்கெல்லாம் அழாத அப்படின்னு அவன் சொல்றான். நான் அதுக்கு அழுவல சார்னா, வேற எதுக்குடா அழுவுறேன்னாரு எங்க ஹெட் மாஸ்டர். இல்ல சார் ஒரு 50 வருஷம் கழிச்சு போட்டோ பாக்குறப்ப நாங்க இருப்போம், அவர் போட்டோலே இல்ல சார், எந்திரிச்சிட்டாரு. இவன் எப்படி இப்படிலாம், அது நான் சொல்றேன், இந்த நினைவு ஒருத்தர் சட்டை கழட்டி இருப்பான், ஒருத்தர் சட்டை பட்டன் தப்பா போட்டிருப்பான். இன்னைக்கு நம்ம பர்ஃபெக்ஷனா இருக்கோம், வளர்ந்துட்டோம், சம்பாதிக்கிறோம், நல்லா இருக்கும், நல்லா ட்ரெஸ் பண்றோம், ஆனாலும் நமக்கு நம்மளை பிடிக்கல. ஆனா முதல்ல நம்மளுக்கு எதுவுமே வாழ்க்கையில சரியில்லை, நம்மளை பிடிச்சது ஏன் தெரியுமா? நம்ம கூட இருந்த நண்பர்கள் நம் குறையை ஒருபோதும் சுட்டி காண்பித்த வரலாறே நம் வாழ்க்கையில் இல்லை. அவன் அப்படியே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவான், அவன் அப்படியே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவான். அழுக்கா ஒருத்தன் அழுக்க வராண்டாமா, அவ்வளவுதான், நீ இதை பண்ண அதை பண்ண ரொம்பலாம் சொல்லவே மாட்டாங்க. இன்னைக்குதான் அவ்வளோ மைன்யூட்டா ஒன்னொன்னு பார்த்து 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 திருத்துற மாதிரி வாழ்க்கை ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருங்க. என்ன வந்தோடனே சார் எப்படி சார் பேசலாம், என்ன மாதிரி சார் கொண்டு போகலான்னு விஜய் சார் கேட்கிறப்ப, சதீஷ் சார் கேட்கிறப்ப நான் சொன்னேன், சார் இப்ப யாரும் இவங்கள போய் படிச்சிருங்க முன்னேறுங்க அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணலாம் வேண்டாம். எல்லாம் பழைய நினைவுகளை சுமந்துட்டு சந்தோஷமா வர போறாங்க. லைஃபோட வேல்யூ சொல்லுவோம் என்று எல்லாரும் கேட்பாங்க. இறங்கணும், கார்ல இருந்து வந்து இறங்கி நான் அப்படி இந்த பிரின்சிபல் ரூமுக்குள்ள போய் பார்க்கறேன், வெங்கடேஸ்வர ஐயாவை பார்க்க போறேன், கன்சாமி ஐயாவை பார்க்க போறேன், சதீஷ் சார்லாம் கூப்பிட்டு போறாங்க, விஜய் சார் கூப்பிட்டு போறாங்க. அந்த கேப்ல ஒருத்தர் கேட்டாரு, சார் எவ்வளவு வருஷமா நீங்க அப்படியே இருக்கீங்க சார்? அந்த ஆள் பாராட்டினானா திட்டினானே எனக்கு தெரியல, நான் பாராட்டா எடுத்துக்கிறேன். எப்படி லுக்கில் அப்படியே இருக்கீங்க, அவர் மென்ஷன் பண்ண வந்தது அதுதான், மீன் பண்ண வந்தது அதுதான். அந்த தொழில் ரகசியத்தை நம்ம அலுமினி மீட்ல நான் சொல்லித்தரேன். எந்த மனுஷன் மனசுல, இந்த வாக்கியத்தை மனசோட ஆழத்துல போட்டு வச்சுக்கோங்க, எந்த மனுஷன் மனசுல பொறாமை இல்லையோ அந்த மனிதன் மனது மகிழ்ச்சிக்கு சொந்தமான மனது. ஹாப்பியா இருங்க. நம்ம கூட படிச்ச ஒருத்தன் பெரிய தொழிலதிபர் ஆயிட்டானா, உங்களோட கான்டாக்ட்ல இல்லையா, பரவாயில்ல, எப்பயுமே அவன் வெற்றிக்காக கைத்தட்டுகிற மனிதராக நீங்கள் இருந்தால் காப்பாற்றுவதற்கு இறைவன் உங்களுக்கு தயாராக இருப்பான் என்று நம்புங்கள். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, லைஃப ஒரு ரேஸ் மாதிரி நினைச்சுக்கிறோம். ஒன்னு 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 ரைட், உண்மை. ஆனா அவங்க பாதை வேற, அவங்க ஓட்டம் வேற, அவங்க தேவை வேற. நாம என்ன நினைச்சுக்கிறோம், அடுத்தவனுடைய தேவையை நம்முடைய தேவையை நினைச்சுக்கிறோம். அடுத்தவன் ஓடுற வேகத்துக்கு நம்மளால ஓட முடியலன்னு வருத்தப்படுறோம். அவனுடைய வாழ்க்கை முறை வேற, நம்முடைய வாழ்க்கை முறை வேறன்னு புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஓட்டத்துல ஒரு நிதானம் வந்துடும். ஓடுவதை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, லைஃபை என்ஜாய் பண்ணலாம். அடுத்தவங்களுக்காக ஒருபோதும் வாழாதீர்கள். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், வாழ்றது சிம்பிளான லைஃபா இருந்தாலும் நீங்க உங்களுக்காக வாழ்கிற பொழுது அந்த வாழ்க்கையினுடைய இனிமை என்பதே வேற. சந்தோஷமா இருங்க. என்ற ஒரு டாக்டர் சொன்னாரு, இந்த டாக்டர் எப்பயுமே பிரிஸ்கிரிப்ஷன் சரியா எழுதி தர முடியாது, ஹேண்ட் ரைட்டிங் கர்றன்னு எழுதி கொடுத்துருவாங்க. மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். எனக்கெல்லாம் பழைய காலத்துல அந்த ஓலைச்சுவடி எழுத்துக்கள் எப்படி மொழிபெயர்த்தாங்கன்னு யோசிப்பேன். இப்பயும் இருக்காங்க மெடிக்கல் ஷாப்ல ஓலைச்சுவடி எழுத்துக்கள் மொழிபெயர்க்க. ஒரு மருந்து நமக்கு உருப்படியா புரியாது. 615 போட்டா நாம நினைச்சுக்கோம் டோலோ, நமக்கு தெரிஞ்ச 4 மாத்திரை பேர் இருக்கும், கால்பால் அந்த மாதிரி தான். மற்ற புதுசா ஏதாவது ஒன்றும் புரியாது. ஆனா மெடிக்கல் ஷாப்காரருக்கு புரியும். ஒரு பேஷண்ட் போய் டாக்டர்ல கேட்டிருக்கான், டாக்டர் இந்த மாத்திரை எங்க போய் கிடைக்கல அப்படின்னு. மருந்து சீட்ல இடது பக்கம் ஓரத்தில் எழுதி இருக்கு. டாக்டர் சொல்லியிருக்காரு, டே பேனா எழுதுதான்னு பார்த்தேன் அப்படின்னா ஓடு எழுதிருக்காரு அந்த பேஷண்ட். டாக்டர் சொல்லியிருக்காரு, இதுக்கே அலறீங்க, பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் எல்லாரும் செய்யறது தானே அப்படின்னு.
நான் அதுக்காக இல்லை சார், ஃபர்ஸ்ட் ஒரு மெடிக்கல் ஷாப் இதுக்காக 12 மெடிக்கல் ஷாப் ஏறி இறங்கினேன், எல்லாத்தையுமே ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டான். அப்புறம் 13வது ஒரு கடை ஏறினேன், அவன் பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்துருங்கன்னா என்னங்க சொல்றீங்க, டாக்டர் அதிர்ச்சி இருக்காரு. இது பரவாயில்ல டாக்டர், இன்னொருத்தன் சொன்னா இந்த கம்பெனி மருந்து இல்லை, இதே காம்பினேஷன்ல வேற கம்பெனி மருந்து இருக்கு தரவான்னு கேட்கிறான். சரி விடுங்க பரவாயில்ல, இனிமேல் நான் கிறுக்கி பார்க்க மாட்டேன்னு இருக்காரு. இதை ஃபைனலா கேளுங்க, அந்த பேஷண்ட் சொல்லியிருக்கான், ஒரு மெடிக்கல் ஷாப்ல சொல்லியிருக்காங்க உங்க வீட்டில் யாருக்காவது கேன்சர் இருக்கான்னு இருக்காங்க. ஏன்னு கேட்டவன இது கேன்சருக்கான மாத்திரை அதனால கேட்டேன்னு இருக்கான். சொல்லி சொல்லி சிரிக்கணும். வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம், மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு 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 வித்தையை உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், பொறாமை இல்லாம இருங்க. இன்னொன்னு, எந்த மனுஷன் தன்னுடைய தோல்வியை கூட நிதானமாக ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனிதன் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னொன்னு, இன்னைக்கு இவ்வளவு பேர் பார்த்துட்டீங்கல்ல, நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணிப்பீங்க, ஒரு குரூப் போட்டுருவீங்க, கரெக்டா? குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிடுவீங்க. ஆல்ரெடி பண்ணியாச்சா சிஸ்டர்? சூப்பர். நீங்க என்ன பேட்ச், என்ன இயர் பேட்ச்? 2007 பேட்ச் உதாரணத்துக்கு சொல்றேன். குரூப் கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்ப அலுமினி மீட் நடந்துருச்சா? அடுத்து ஒரு 2 வாரம் அன்பை பொழிவாங்க குரூப்ல. அன்பு குட் மார்னிங் குட் மார்னிங். அந்த குரூப்ல 40 பேர் இருந்தா 40 பேர் குட் மார்னிங் அனுப்புவான். பறவை பறக்கும், சூரியன் வரும், கடல் தண்ணி ஓடும், ஒரு 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 மெசேஜோட ஒரு குட் மார்னிங், ஒரு தாட்ஃபுல் மெசேஜ். 2 வாரம் அன்பை பொழிவாங்க. 3வது வாரம் 40ல 30 குறையும், 10 குறைஞ்சு 30 வரும். ஒரு 2 மாசத்துல ஒரே ஒரு அநாத ஜீவன் மட்டும் அந்த குரூப்ல குட் மார்னிங்னு போட்டுக்கிட்டே இருக்கும். சார் சொல்றாரு, அந்த ஜீவன் நான் தான் சார். கரெக்டா சார்? நான் ஒன்னு சொல்லவா? நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் இதயத்தையும் காதுகளையும் திறந்து வைத்து இந்த வார்த்தைகளை மனதினுடைய ஆழத்தில் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலத்தில் நீங்க ஒருத்தர் கால் பண்ண ஹலோ சொல்லுங்கன்னு தான் சொல்றான். சார் எனக்கு கால் பண்ணாருன்னா நான் சார்ட்ட ஹலோ சொல்லுங்க சார் அப்படிமே. ஒரு மனுஷன் சக மனுஷன்ட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? என்ன விஷயமா கால் பண்ணீங்க? ஆனா நம்ம பேட்ச்ல ஏதோ ஒரு நண்பன் யார் பதில் அனுப்பலைனாலும் குட் மார்னிங்னு அனுப்புறானா, நல்லா இருக்கீங்களான்னு தொடர்ந்து கேட்கிறான்னா உங்கள் பேட்ச்ல பொக்கிஷம் அந்த நண்பன். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்? எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. இப்ப எல்லாருக்கும் ஈகோ. குட் மார்னிங்னு சாருக்கு சொல்றீங்க, அவர் குட் மார்னிங் சொல்லாம போயிட்டாருன்னா, இப்ப அப்பா இருக்காரு, வாக்கர்ஸ் கிளப்ல இருக்காரு, ஐயா இருக்காரு, ஓகேவா? ஒரு 4 நாள் அவர் குட் மார்னிங் சொல்லி இவர் கவனிக்காம போயிட்டாருன்னா 5வது நாள் குட் மார்னிங் வைக்க மாட்டான். இல்ல ஐயா கவனிக்கல, என்ன மதிக்கலன்றாங்க. கரெக்டாங்கய்யா? குட் மார்னிங் எனக்கு சொல்லி 4 தடவை நான் ஒருத்தருக்கு சொல்றேன், 4 தடவை குட் மார்னிங் ரிப்ளை பண்ணல, நான் போயிடுவேன். நாம யோசிச்சிருக்கோமா, ஓ குட் மார்னிங் சொன்னோம், அவர் கவனிச்சாரா கவனிக்கலையான்னு பாக்குறதுக்கு நேரம் நமக்கு இல்ல. இல்ல அவர் அன்னைக்கு எந்த பிரச்சனையில வந்தாரு யோசிக்க நமக்கு நேரம் இல்ல. உடனே நம்ம ஈகோ கீழே இருந்து மேல வந்துரும். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஈகோ. நம்ம யாரு எங்க இருக்கோ ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை இது. மிகப்பெரிய மனிதர்கள் வாழ்ந்த இந்த பூமி நல்ல செயல்காரால மட்டும்தான் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இப்ப ஒரு ஏவி போட்டாங்க ஆர்மோயாவை பத்தி, அவ்வளவு பண்ண மனுஷன், அவருடைய முழு வாழ்க்கை வரலாற்ற இவ்வளவு ஏவியெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம வாழ்க்கையெல்லாம் தூசுக்கு சமம். அதுல ஒன்னே ஒண்ணு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல நட்பை ஒருபோதும் இழக்கவே கூடாது என்கிற எண்ணம் இருந்தா போதும். இன்னொரு ரெக்வெஸ்ட் அலுமினி மீட்ல வைக்கிறேன். உங்க கூட படிச்சவங்க ரொம்ப வறுமை நிலையில இருக்காங்க, இல்ல அவங்க குழந்தைங்களால அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்க முடியல, அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அவங்க ஒருபோதும் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த நண்பனினுடைய நிலைமை பற்றி இன்னொரு நண்பனுக்கு தெரிஞ்சா குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க, டே நம்ம நண்பனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குடா, நாமளா ஹெல்ப் பண்ணுண்டான்னு. ஹெல்ப்னால எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா 1000 கணக்கில் தரது, லட்சக்கணக்கில் தரதுன்னு. கிடையவே கிடையாது.
தமிழ்ல திருமூலர் சொன்னாரு, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. உன்னால எதுவுமே அடுத்தவனுக்கு செய்ய முடியலையா, நம்பிக்கையா மகிழ்ச்சியா அன்பா 4 வார்த்தை பேசுறான்னு. நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, என்னோட போன்ல 10,000க்கும் மேற்பட்ட கான்டாக்ட் இருக்கு. இந்த 10,000 கான்டாக்டுக்கும் வருஷத்துல ஒரு முறையாவது ஒரு காலாவது நான் பண்ணிடுவேன். விஷயம் இல்லாம, பேசுறதுக்கான ஒரு விஷயம் இல்லாம, நட்பா மட்டும் அன்பா மட்டும் ஒரு போன் பண்ணிடுவேன். கால் பண்ண, சார் என்ன சார் நீங்க கால் பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை சார், ஜென்ரல் கால் தான் சார். எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நேற்று சாப்பிட்டுட்டு வாக்கிங் போற டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு நான் கால் பண்ணியிருப்பேன். எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு. நான் ஒன்று சொல்லவா, ஒரு மனுஷன் அவன் வேலைக்கு நடுவில் நம்ம நினைக்கிறதுக்கு இருக்கான்னு இன்னொருத்தருக்கு தோன்றது மாதிரி ஒரு பெரிய சக்தி இந்த உலகத்தில் வேற எதுவும் கிடையாது என்று நம்புங்கள். அதனால நட்பு வட்டத்துக்குள்ள நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை, ஒருவேளை உங்கள் நண்பர்கள் யாராவது பொருளாதார நிலை கீழே இருந்தாங்கன்னா அவர்களை நீங்க கை தூக்கி விடணும். கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வெறும் பொருள் மட்டுமல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல மாஸ்டரா இருக்கீங்க, அவங்க வீட்டுல ஃப்ரெண்டு வீட்டுல குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு அந்த சப்ஜெக்ட் சரியா வரல அப்படின்னா, டேய் நான் ஆன்லைன்ல எடுக்கிறேன்டா 1 hour, எனக்கு பிரச்சனையே இல்லடா, எந்த டைம்னு சொல்றான்னு கேட்டு கிளாஸ் எடுங்க. தவறே கிடையாது, தவறே கிடையாது. நீங்க தைரியமா கேளுங்க, அப்ரோச் பண்ணுங்க, அந்த நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஹெல்ப் பண்ணுங்க. நானே என்னோட யூஜிமேட், நான் படிச்சது மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரி. அதுல எங்க பேட்ச்ல ஒரு 2 பசங்க மட்டும் இப்ப வரைக்கும் ஸ்ட்ரகிள்ல இருக்காங்க. ஆனா எங்க பேட்ச்ல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து அவர்களை கை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். என்றாவது ஒரு நாள் என் நண்பர்களுக்கான நாளாக மாறும் என்று. அவனே சங்கடப்படுவான், எத்தனை தடவை நீ கொடுப்ப, பரவாயில்ல இருக்கு கொடுக்குறேன் எடுத்துக்கோ, என்ன தப்பு, அவ்வளவுதானே, ஃப்ரெண்ட்ஷிப்ல மட்டும் தானே நடக்கும். நான் ஒன்று சொல்லவா, இப்போ இந்த லவ்வர் சப்ஜெக்ட்ல படத்துல வருதுல, இந்த ஒரே அள்ளியில் 2 ஸ்டாப் போட்டு குடிக்கிறது, இதெல்லாம் நட்பு எப்பயோ பண்ணிருச்சு. இதெல்லாம் நட்பு. சொல்லுங்க, சார் சொல்றாரு ஸ்டா எல்லாமே நான் குடிப்போங்கிறார். உண்மைதான். இத்தனைக்கும் தனக்கு பிடிச்ச சாப்பாடு கொண்டு வந்தா ஃப்ரெண்டு சொல்லுவான், மச்சான் எச்ச பண்ணிட்டேன், பரவாயில்ல மச்சான் நான் சாப்பிடுவேன். கவலையப்பட மாட்டாங்க. ஏன்னா நட்புக்குள்ள அசிங்கமே கிடையாதுங்க, நட்புக்குள்ள விமர்சனமே கிடையாது. நட்பு நட்பா மட்டும்தான் இருக்கும், அவனை அப்படியே எடுத்துக்குவானுங்க. இது நட்புல மட்டுமே இருக்கிற சாத்தியம். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், கவிதாசன் எழுதியிருப்பார் அருமையான கவிதை வரி, ஒரு மனுஷன் வாழ்க்கையில சாப்பாட்டுல உப்பு இல்லாமல் கூட உயிர் வாழ்ந்து விடலாம், நல்ல நட்பு இல்லாமல் ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் உயிர் வாழவே முடியாது. ஹாப்பியா இருங்க, எல்லாத்தையுமே கேஷுவலா எடுத்துங்க, அதிகமா கோபப்படாதீங்க. இருக்கா? எல்லாருக்கும் இருக்கும்ண்ணே, குறைச்சிக்கலாண்ணே, பெரிய விஷயமே இல்லை. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், கோபத்துல இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அதுல ஒரு நன்மை இருக்கணும், கரெக்டா? நன்மையே இல்லாம ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாதுல, எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாதுல, அது கோபம் மட்டும்தான் உலகத்துல. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க கோபத்துல எதை வேணா தூக்கி எறியலாம், ஆனா எவன் கோபத்தை தூக்கி எறியறானோ அவன் தான் பெரிய ஆள். நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன், உங்களுக்கு கோபம் வந்துருச்சு, இப்ப இந்த இன்விடேஷனோ இல்ல ஏதோ ஒரு பேனாவோ கையில இருக்கு, நாம என்ன பண்ணுவோம்? தூக்கி எறிஞ்சிருவோமா? டம்ளர், எவர் சில்வர் டம்ளர், காஃபி குடிக்கிறோம், காஃபில சக்கரை இல்ல, ஒய்ஃபை பார்த்து முறைக்கிறாரு, ஏன்னா இவர் கலெக்டர் வேலை பார்க்கிறாரு தர்மபுரியில. நினப்பு என்ன சக்கரை இல்லை, நீங்க பண்ற அந்த அண்ணன் சொல்றாரு, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார், அவர் அப்படி ஒன்று நினைச்சுக்கிறார். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். தூக்கி போடுறோம். ஒரு கேள்வி சிம்பிளா, கழுத்துல ஒரு 5 பவுன் செயின் போட்டிருக்கீங்க, கோபம் வந்துருச்சு, பிச்சு சாக்கடையில போறேன். உலகத்துல ஒருத்தன் பண்ணதான் வரலாறு இல்ல, பரம்பரை சொத்து இருக்கு, பத்திரத்தை கிழிச்சு போடு. நான் என்ன கேட்கிறேன், கோபத்துல என்னடா பண்ணுவீங்க? அப்ப இதை பண்ண சோத்துக்கு அறிவு இருக்கா? தெரியுதா? உன்னை இழந்தா, நான் உன்னை நல்லா இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க, உன்னை இழந்தா மறுபடியும் மீட்க முடியாதுன்னு தெரிஞ்சா மனுஷன் அதை இழக்கிறதுக்கு தயாரா இல்லை. உன்னை இழந்தா மறுபடியும் அதை மீட்க முடியாதுன்னு தெரிஞ்சா மனுஷன் அதை இழக்கிறதுக்கு தயாரா இல்லை. நான் ஒன்னு சொல்றேன்,
இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் மீட்டுக் கொள்ளலாம். ஒரு நல்ல நண்பனை இழந்தால் ஒருபோதும் அவன் பழைய மாதிரி திரும்பி வரவே மாட்டான். அலட்டிக்காதீங்க. உங்களை பத்தி A to Z நிறைய பேர் என்னன்னா நண்பர்கள்ட்ட தான் இப்படின்னு காமிச்சுப்பாங்க. நான் இந்த மாதிரி காமிச்சுக்கிறது இல்ல, நீ எப்படியோ அப்படியே அவன்கிட்ட சொல்றதுதான் நட்பு. அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்ல நல்ல நமக்கு தெரியல கண்ணா, நான் அடிக்கடி சொல்ல, கண்ணாடி பார்த்தா நம்ம யோகிதை நமக்கு தெரியும். நீ யாரு, என்னென்ன வேலை பண்ணியிருக்க, ஊர்ல உன்னை எப்படி காமிச்சுக்கிற, ஆனா உண்மையிலே நீ யாரு, உன் கேரக்டர் எல்லாமே நமக்கு தெரியும். நீங்க யாரோ அதை அப்படியே ஒரு நண்பன் ஏத்துக்கிட்டான்னு வச்சுங்களேன், அதை விட பெஸ்ட் கிஃப்ட் வாழ்க்கையில் நமக்கு வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்பதான் உரிமையா சொல்ல முடியும். நீங்க தப்பு பண்றப்ப குறைகளை சுட்டி காமிக்க முடியும். ஜாலியா இருங்க லைஃப்ல. இழந்ததை நினைச்சு என்னைக்குமே வருத்தப்படாதீங்க. நல்ல நண்பர்கள், 4 நண்பர்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அதிகம். எவ்வளவு பேர்? 400 பேர். ஒருத்தன்ட்டே உண்மையா இருக்க மாட்டான். 4 பேர் வச்சுக்கோங்க. 4 நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் நிறைய பேர் வச்சுக்கோங்க. ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டா ஒரு 4 நபர்கள் வச்சுக்கோங்க. உங்களோட எல்லா சுக துக்கங்களையும் அவங்க பங்கு பெறணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா சிறப்பு. எனக்கு அந்த மாதிரி இருக்காங்க. என்னோட யூஜி மேட்ஸ், இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு, அப்படி எனக்கு ரொம்ப க்ளோஸ் இருக்குல்ல, ஒரு 5 நல்ல நண்பர்கள் இருக்காங்க. என்னதான் வாழ்க்கையில் நடந்தாலும் நம்மளை தூக்கி விடுறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த நாளை உங்க வாழ்க்கையில மிக மிக சிறந்த நாளா மாற்ற வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. நம்பர் மட்டும் ஷேர் பண்ணா பத்தாது, கான்டாக்ட்லயே இருங்க. கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்தா பத்தாது, கான்டாக்ட்லயே இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? அப்படி யாரும் பிஸி இல்லை எனக்கு தெரிஞ்சு. இல்ல சார் 24 மணி நேரம் நான் பிஸியா இருக்கேன் அப்படிங்கிற கை தூக்கிட்டு மேல வந்து அப்படி என்ன பண்றீங்கன்னு சொல்லு போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்லயே பிஸியான மனிதர் ஐயா, அவர் உட்கார்ந்துருக்காரு அமைதியா, எல்லாத்தையும் ஜாலிச்சு பிடிச்சுட்டு ரிலாக்ஸ்டா இருக்காரு. அவர் சொல்றாரு வாக், இன்னைக்கும் காலையில 6 மணிக்கு வாக்கர்ஸ் கிளப்னு ஒன்று வச்சு நடந்துகிட்டு இருக்காராம் வெங்கடேசன் ஐயா. 25 வயசு 30 வயசு உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. ஏன்? நவுத்துனா தானே நகரும். நவுத்துறதே இல்லை. பாதி பேர் செட்டில் ஆயிட்டானா அப்படியே உட்காந்துடுறான். அப்புறம் இங்க பிடிக்குது அங்க பிடிக்குதுன்னு. கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்தா பத்தாது, ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட்லயே இருங்க. அவ்வளோ பிஸி யாரும் கிடையாது. நீங்க வந்து வீட்டுல சொல்லிக்கலாம் மிஸ்ஸஸ்ட, பயங்கரமான பிஸிமா, அந்த அம்மாக்கு கல்யாணம் பண்ணி 1 வாரத்திலே நம்ம யோகிதை தெரியும். இந்த ஆள் பிஸியா பிஸி இல்லையா, இந்த ஆளை நம்பி டிராவல் பண்ணலாமா வேண்டாமா, கல்யாணம் பண்ணிட்டோ இருந்து தொலைவோன்னு தான் அந்த அம்மா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஒரு விஷயம், டைமர் ஆச்சு. பிக் பாஸ் வீடு மாதிரி நம்ம வீட்டில் ஒரு கேமரா இருந்து நாம போனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டு பெண்கள் என்ன பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா 100க்கு 100 சொல்றேன், ஒரு ஆம்பளையும் பூமியில வாழ முடியாது. செவ்வாய் கிரகத்துல தான் வாழ முடியும். ஏன்னா கழுவி துவைச்சு காய போட்டிருக்க அந்த அம்மா. சில ஆம்பளைங்க இப்படி வெறப்பாவே வருவாங்க பாத்துறீங்களா, சிரிக்கவே மாட்டான். சில பேர்லாம், சில பேர் சாகரப்ப சிரிச்ச மணிக்கு செத்துருப்பான். நாளைக்கு ஒரு இளவு வீட்டுக்கு போயிட்டு பேசாம வந்திருக்கலாம். சிரிச்ச மேடிக்கு இருந்துச்சு அந்த பாடி. நான் பார்த்துட்டு நல்ல சாவு பண்ணேன். என் பக்கத்தில் இருந்து ஒருத்தன் என்ன திரும்பி முறைச்சான். என்னையா நல்ல சாவு? இல்லைங்க, சிரிச்ச மேனிக்கு சாத்திருக்காரு. அவன் ஏன் சிரிக்க மாட்டான்? நான் கடன் கொடுத்துருக்கேன்டா. அவன் கடன் வாங்கியிருக்க, டாக்குமெண்டே இல்லை, அவன் சிரிச்சுட்டு தான் சாவான். வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிற விதம் அப்படி வெறப்பாவே வர்றது, வீட்டுக்குள்ள வெறப்பாவே போறது. அப்பா வந்துட்டாருன்னா ஹிட்லர் வந்த மாதிரி சில வீட்டுல அப்பா வந்துட்டார். இதுல அவருக்கு பெருமை. அவரு வெளில போறப்ப வீட்டுக்குள்ள எல்லாம் ஹைஃபை பண்ணிக்குவாங்க. அப்பா கிளம்பிட்டான் ஜாலி ஜாலி, அப்பா நிம்மதியா இருக்கலாம் அப்ப. சில ஆம்பளைங்களுக்கு வீட்டுல பெண்கள் சிரிச்சாலே பிடிக்காது. ஆம்பளைங்க வேலைக்கு போயிட்டு வராங்கல்ல, பெண்கள் யாராவது சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா என்ன எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி சைக்கோலாம் இருக்காங்க நம்ம ஊர்ல. உண்மையே சைக்கோ தான். ஏன்? இந்த ஆளுக்கு சிரிக்க தெரியாது, சிரிப்பே வராது. அதனால சிரிக்கிறவங்களை பார்த்தா இவனுக்கு பிடிக்காது. சிரிக்காதன்னு எப்ப ஆம்பளை சொல்றாங்களோ அப்பதான் பெண்களுக்கு அதிகமா சிரிப்பே வரும்.
அந்த அம்மா அடக்கிக்கும் சிரிப்பை. இந்த அம்மா எக்ஸ்பீரியன்ஸ் சிரிப்பு அடக்கிடும். வீட்டில் இருக்கிற குழந்தைங்க சிரிப்பு அடக்க முடியுமா? சிரிச்சு போடுவாங்க. சொல்ல சொல்ல சிரிக்கிறேன்னு நடிப்பார் அவரு. சார் சிம்பிள் சார் லைஃப். நீங்க எவ்வளவு தூரம் வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற நேரத்தை இனிமையா மாத்துறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த குடும்பம் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுக்கிறீங்களா? என்னோட ரெக்வஸ்ட் இங்க இருக்கிற நிறைய ஆண்களுக்கு. ஏன்னா பொதுவா ஆண்கள்னாலே ஒரு கெத்து இருக்கும். அந்த எஸ்.ஏ. சூர்யா ஒரு படத்துல சொல்லுவாரு, ஆண் நெடில் பெண் குறியல் பாரு. அந்த மாதிரி ஆம்பளைனா ஒரு கெத்து இருக்கும். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், மனசாட்சிப்படி இங்க இருக்கிற எல்லா ஆண்களும் சொல்லுங்க, நாம செய்யற வேலைக்கெல்லாம் இன்னும் நம்ம வீட்டில் விஷம் வைக்காம இருக்கிறது நமக்கு நல்லது. நான் டெய்லி எந்திரிச்சோன்னு நன்றி சொல்லுவேன், இன்னைக்கு விஷம் வைக்கல, ஓகே நம்பி சாப்பிடலாம். ஏன்னா நம்ம பண்ற திருட்டுத்தனம் எல்லா வேலையும் நமக்கு தான் தெரியும். வெளியே வீட்டுக்குள்ள போய் எப்படி வேணா காமிச்சுக்கலாம். அந்த அம்மாக்கு நம்ம ஜாதகமே தெரியும். நான் மறுபடியும் இங்க இருக்கிற ஏன் ஆண்கள் குறிப்பா சொல்றேன்னா, நாம தான் நிறைய மாற வேண்டியிருக்கு. இருக்கிற ஆண்கள் எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க மாறணும். இன்னொன்னு, சில பேர் இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க. அவங்க படுத்துற பாடு தாங்கவே முடியாது. ஏன்? அவங்க ஃபுல்லா பரபரப்பா இருப்பாங்களா? திடீர்னு ஒரு நாள்ல எல்லாமே டவுன் ஆகி அமைதியா வீட்டில் இருப்பாங்களா? அந்த ஓய்வை அவங்களால ஏத்துக்க முடியாது. நான் ஒன்று சொல்லவா, வாழ்க்கையில பரபரப்பா இருக்கிற நேரம் மாதிரியே ஓய்வா இருக்கிற நேரத்தையும் நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் 2 நாள் இந்த தொழில் பண்றவங்க, பிசினஸ் யார் யார் பண்றீங்க கை தூக்குங்க. எவன் என்னென்ன பிசினஸ் பண்றான்னு பாக்குறது பிசினஸா இருக்க கூடாது. சில பேர் சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஒரு டீ கடை போய் டீயை குடிச்சிட்டு வர வேண்டியதானே. டீயை குடிச்சுட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓடும்? கன்னடா 10 ரூபா கொடுத்துட்டு போறா பேசாம. அவனுக்கு ஆத்திரமா இருக்கும் டீ நடத்துறோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு வடை போடுவீங்க? இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஒரு வேலையும் பண்ண போறது இல்லை. ஆனா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் கிறுக்க மாதிரி. இப்படி பரபரப்பா இருந்துட்டு ஒரு நாள் அமைதியா இருக்கிறப்ப அவங்க அந்த அமைதியா ஏத்துக்க முடியாது. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க பிசினஸ் பண்றவங்க யாரும் கை தூக்க சொல்லல. ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம ஆளுங்களால ஃப்ரீயா உட்கார முடியாது. வீட்டுல எங்கேயா டூர் போயிருப்பாங்க, 3 நாளைக்கு டூர் போயிருப்பாங்க சார். டூரை என்ஜாய் பண்ண மாட்டான். வந்துருச்சா, டெலிவரி பண்ணிட்டியா, சரக்கு இறக்கிட்டியா, அப்புறம் என்னால என்ஜாயே பண்ண முடியல, எங்க வந்தாலும் நான் தான் பிசினஸை பார்க்கணும். பைத்தியம்னு அர்த்தம். நீ உழைக்கிறன்னு அர்த்தம் இல்லை. உழைக்க நிறைய பேர் உழைப்புன்னு நினைச்சுக்கிறாங்க. கிடையவே கிடையாது, அது உழைப்பே கிடையாது. மேனேஜ்மெண்ட்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்க கரெக்டா ஒன்று சொல்றேன், ஃபேமிலி டைமை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். பிசினஸ் டைமா மட்டும்தான் பார்க்கணும். நீங்க என்ன பண்றீங்க, பிசினஸ்ல உட்காந்துட்டு ஐயோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல வருத்தப்படுறீங்க. ஃபேமிலிக்கு வந்துட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் பிரச்சனை. ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்கள் பரபரப்பாக ஓடுவது எவ்வளவு நியாயமோ, இந்த வாசகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பரபரப்பா ஓடுறது எவ்வளவு நியாயமோ, சில சமயம் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருப்பதும் அவ்வளவு நியாயம். இந்த ஒரு வாழ்க்கை, அதை ரிலாக்ஸ்டா நிறுத்தி நிதானமா என்ஜாய் பண்ணுங்க. உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் கார் ரேஸ் என்னது? ஃபார்முலா 1. அந்த ஃபார்முலா 1 கார் ரேஸ்லயே காரை நிறுத்தி செக் பண்ணி ஃபியூ செகண்ட்ஸ் செக் பண்ணிட்டு கரெக்டா இருக்கான்னு பார்த்து தான் மறுபடியும் ட்ராக்குக்கு போகுது. டக்குன்னு டயரை சேஞ்ச் பண்றான், ஏதாவது செட் பண்றான், ஒரு ஃபியூ செகண்ட் நிறுத்தி அது மறுபடியும் ரோட்ல போகுது. நான் சொல்றேன், உலகத்திலேயே வேகமா போற ஃபார்முலா 1 கார் பந்தயத்துக்கே நிறுத்தி சரியா இருக்கோமோன்னு பார்த்துக்கிறதுக்கு சில நிமிடங்கள் தேவைப்படுகிற மாதிரி வாழ்ற வாழ்க்கை 80 வருஷம் 90 வருஷம் வாழ்கிற வாழ்க்கையில அப்பப்ப நம்மளை நிறுத்தி ஸ்டாப் பண்ணி நாம சரியாதான் போயிட்டு இருக்கோமா, சரியாதான் வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு செக் பண்ணிக்கிறதும் அவ்வளவு நியாயம். நம்புங்க என் அன்பு சொந்தங்களே, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நீங்க சிரிக்கிறதுக்காக அடுத்தவங்களுடைய சிரிப்பை சிதைச்சிடாதீங்க. யாரை பார்த்தும் பொறாமைப்படாதீர்கள். நல்ல நட்பை, ஒரு ஆப்பிரிக்க பொன்மொழி சொல்லியிருக்கு, நல்ல நட்பை கைகளால் அல்ல இதயத்தால் அணைத்துக் கொள்ளும் ஒரு ஆப்பிரிக்க பொன்மொழி இருக்கு, பழமொழி இருக்கு. நல்ல நட்பை எப்பயுமே விட்டுறாதீங்க. இன்னொரு விஷயம், ஒரு சின்ன பிசினஸ் லாபத்துக்காக நட்பை விட்டு விடாதீர்கள். நட்பை விட்டு விடாதீர்கள்னு சொல்லல, நட்பை விட்டு விடாதீர்கள்னு சொல்றேன். அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க,
அவன் ஒரு லேண்டை இவனுக்கு முடிச்சு கொடுத்தா அதுல கமிஷன் எடுத்திருப்பான். இதை விட ஒரு மோசமான செயல் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஒரு சின்ன லாபத்துக்காக நட்பை விட்டு விடாதீர்கள். நண்பர்கள் துவண்டு போகிற பொழுது இவன் என் குடும்பத்தின் உறுப்பினன், அவனை காப்பாற்றுறது என் கடமைன்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து இறங்கி அந்த நட்பை கொண்டாடுங்க. அலுமினியில இங்க இருந்து படிச்சு டீச்சரா போன யாராவது இருந்தீங்கன்னா இங்க இருக்கிற இப்ப கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சதீஷ் சார்ட்ட பேசி, காலேஜ் மேனேஜ்மெண்ட்ட பேசி, கன்சாமி சார்ட்ட பேசி காலேஜுக்கு வாங்க, எஜுகேட் பண்ணுங்க. தொழில்முறை கல்வி எவ்வளவு பலனுடைய கல்விங்கிறது இந்த ஜெனரேஷன் மக்களுக்கும் எஜுகேட் பண்ற கடமை உங்களுக்கு இருக்கு. ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு, ஒரு மிகச்சிறந்த நாள். இவ்வளோ பேர் இவ்வளோ வருஷம் கழிச்சு ஒன்னா பார்த்துக்கிறீங்க. உங்க எல்லாரையும் ஒரே இடத்துல ஒன்னா பார்க்குற வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிருக்கு. அதை நினைத்து நானும் மகிழ்கிறேன். இருக்கும் வரை சிரிப்போம், இதயத்தில் இருந்து சிரிப்போம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much, love you all. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.